கம்பளி பூச்சி பட்டாம்பூச்சியா மாறுதுல, அந்த ப்ராசஸ் தான் மெட்டமார்பசிஸ். ஒரு கம்பளி பூச்சியை பார்த்து மற்ற பூச்சியெல்லாம் சொல்லிச்சான், ஏய் உனக்கு எலும்பே இல்லையே, நீ இவ்வளோ அசிங்கமா இருக்கியே, நீ இவ்வளோ மெல்லமா ஊறி ஊறி போறியே, நீ எல்லாம் என்ன பண்ண போற, நாங்கெல்லாம் பாரு எவ்வளோ அழகா நாங்கள் பறந்துட்டு இருக்கோம்னு அந்த பட்டாம்பூச்சி கிட்ட சொல்லிச்சான். இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை பார்த்து, நீ என்ன இப்படி இருக்க, நீ எதுக்குமே உதவி இல்லை, நீ எதுக்குமே லாய்க்கல, நீங்கெல்லாம் சிரிக்கிறத பார்த்தா அப்படியெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கீங்கன்னு தெரியுது. ஸோ அப்படியெல்லாம் நிறைய பேர் நம்மளை சொல்லுவாங்க. இந்த கம்பளி பூச்சி எதுவுமே பண்ணலையா, அது அமைதியாக இருந்ததான், அமைதியாக இருந்ததான், சைலண்டாக இருந்ததான், ஹிடனாக இருந்ததான். திடீர்னு ஒரு நாள் அதுக்குள்ள என்னமோ ஒரு மாற்றமா, என்னமோ நடக்குதான். அதனால சாப்பிட முடியல, அதால தூங்க முடியல, அதால கம்ஃபர்டபுளா இருக்க முடியல, என்னமோ ஒன்று நடக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இந்த கஷ்டம் ஏன் எனக்குன்னு அது அப்படியே தவிக்குதான். அதை சுத்தி ஒரு கொக்கூன், அதை சுற்றி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகுதான். அந்த இருட்டில் அமைதியாக அது கொஞ்ச நாள் இருக்கான், அது அமைதியாக கொஞ்ச நாள் இருக்கான். எந்த அற்புதமும் தெரியலையா, தாமதிக்கிற மாதிரி இருக்கான், எதுவுமே நடக்கலையா. ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டம், ஏன் இவ்வளோ இருள், ஏன் இவ்வளோ தனிமை, ஐயோ எல்லாரும் என்னை புறக்கணிச்சு தள்ளினாங்க, இப்போ கடவுளும் என்னை புறக்கணிச்ச மாதிரி எனக்கு இருக்கே, இந்த இருளில் நான் இருக்கனே அது அப்படியே இருந்ததான். சில நாட்களுக்கு பிறகு அதை வெடித்து அதுக்கு சிறகுகள் முளைத்து அது பட்டாம்பூச்சியா பறக்கும் போது, ஓ ஹalleluya ஹalleluya, அந்த இருட்டுக்காக நன்றி, ஜனங்கள் புறக்கணித்ததற்காக நன்றி. தேவனின் வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தோட அந்த இருளையும் அந்த தாமதத்தையும் ஒரு காரணத்தோட நான் என்ன அனுபவிக்க பண்ணாரோ அப்படின்னு அந்த பட்டாம்பூச்சி நினைச்சதா. அது சிறகடைக்கு பறக்கும் போது 30 km/h, அதே கம்பளி பூச்சி 30 km/h 4000 kilometers பறந்ததா. ஹalleluya ஹalleluya. ஒருவேளை இன்னைக்கு எதுவுமே நடக்காதது போல இருக்கா, ஒரே தாமதமா இருக்கிறது போல இருக்கா, God is preparing a mighty miracle. கர்த்தர் பெருசா ஏதோ நம்ம வாழ்க்கையில செய்ய விரும்பார்.